ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து மைக்ரோம் கல்ச்சர் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஷார்ட்ஸ் பார்த்துட்டு உள்ள வந்திருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நீங்கள் வந்து லாங் வீடியோ பார்க்க வந்துருக்கீங்க. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இந்த மைக்ரோம் கல்ச்சர் பண்ண என்னென்னா தேவை. ஸோ அதுக்கு முன்னாடி மைக்ரோம் எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பீட்டா ப்ரீடிங் இல்லை கௌரவம் ப்ரீடிங் மட்டும் இல்லாமல் மித்த என்ன ஒரு ஃபிஷ்ஷஸோட ஃப்ரைஸ்க்குனாலுமே ஃபஸ்ட்டு ஃபீடாக இருந்தால் நீங்கள் மைக்ரோமை கொடுக்கலாங்க. ஓகேயா? ஸோ நீங்கள் இப்போ இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு கண்டெய்னர். ஸோ இது மாதிரினாலும் சரி இல்லை இது மாதிரி கொஞ்சம் சின்னதானாலும் சரி உங்களுக்கு எது ஓகேவோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பட் மைக்ரோம் கல்ச்சரில் இல்லை எந்த கல்ச்சரையுமே முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா எப்போவுமே கல்ச்சர் ஒரு இது மட்டுமே நீங்கள் பண்ணக்கூடாது. அது ஒன்று மட்டுமே கிராஷ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே ஒரு 2-3 கல்ச்சர் நீங்கள் வந்துட்டு செட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேயா? ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பா ஒன்று, அது போக ஒரு 3 டப்பா. ஸோ மொத்தமாக ஒரு 4 டப்பா கல்ச்சர் பண்ண போகிறோம். ஸோ மைக்ரோம் கல்ச்சருக்கு பேசிக்காக என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ், தென் சில்க் கிளாத், இந்த மாதிரி இல்லை காட்டன் கிளாத், ஏன்னா ஏரேஷன் இருக்கணும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மூடியில் நம்ம என்ன மாதிரி பண்ணியிருக்கோன்ட்டு. ஸோ இந்த இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி மூடியில் ஹோல்ஸ் போட்டுக்கணும். ஹோல்ஸ் போட்டுட்டு அதில் இந்த மாதிரி இந்த பனியன் கிளாத்ஸ் இல்லை ஏதாவது ஒரு காட்டன் கிளாத் வச்சு கவர் பண்ணிட்டோன்னா இதில் ஏரேஷனும் இருக்கும், இன்செக்ட்டுமே மீன்ஸ் பூச்சியுமே உள்ளே போயிட்டு எதுவும் கிராஷ் பண்ணி விட்டுறாது. ஓகேயா? தென் கண்டெய்னர் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு என்ன வேணும்னா பிரெட் பேக்கெட். ஸோ இந்த பிரெட்டை தான் நாங்கள் ஊற்றி வச்சிருக்கிறேன், அது என்னன்னு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறம் பிரெட் பேக்கெட் தேவைப்படும். உங்கள் கல்ச்சரை பொறுத்து பிரெட் எவ்வளோ தேவைங்கிறது நீங்கள் தான் பார்த்துக்கணும். தென் கண்டிப்பாக ஸ்டார்டர் தேவை. இந்த கல்ச்சர் நம்ம எப்போவுமே பண்ணால் ஒரு 2 days இல்லை 3 days உங்களுக்கு கல்ச்சர் கிடச்சிடும். ஸோ நம்மமே இந்த இதை நான் கல்ச்சர் பண்ணிட்டேன்னா இதுவுமே நான் சேல்ஸ் கொள்ளலாம். ஓகேயா? ஸோ இப்போதைக்கு நம்ம 4 கல்ச்சர் செட் பண்ண போகிறோம், எப்படிங்கிறத பார்க்கலாம். தென் இதுக்கப்புறம் என்ன தேவை? கண்டெய்னர், பிரெட்டு, ஸ்டார்டர், அது போக கொஞ்சம் கிளாத் இந்த மாதிரியா நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், ஸோ இப்போ என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு இந்த வீடியோவில் 4மே செட் பண்ண போகிறது கிடையாது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கண்டெய்னர் நான் செட் பண்ணி காமிக்கிறேன், ஏன்னா வீடியோ எல்லாம் ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ இதில் நான் அந்த பாக்ஸ் இதில் மட்டும் இப்போ உங்களுக்கு நான் செட் பண்ணுறேன் என்னென்னு. ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஓகேயா? ஸோ இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி இப்போ இந்த ஒரு டப்பாவில் ஃபஸ்ட்டு கல்ச்சர் செட் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு டப்பாக்கு இவ்வளோ பிரெட் தேவைப்படாது, பேஸுக்கு மட்டும் தான் பிரெட் போடுவோம். ஸோ இப்போ நம்ம பிரெட் என்ன பண்ணணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டப்பா உரமாக வச்சிடறேன். ஸோ ப்ரெட்டில் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் எட்ஜஸில் ப்ரௌன் கலர் இருக்கும். ஸோ அதான் இப்போ தான் வெட்டி இந்த அங்கே இருக்கிற அந்த நாய்க்குட்டிக்கு போட்டேன். ஸோ ஓகேங்க. ஸோ அந்த ப்ரௌன்ஸ்லாம் வந்து எடுத்துட்டுருங்க. ஓகே, எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒயிட்டாகவே இருக்கட்டும். ஸோ இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன பதத்துக்கு மிக்ஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. மிக்ஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வாங்குகிற ப்ரெட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த நார்மல் ப்ரெட்டே போதும், ஸ்வீட் ப்ரெட்டு. ஸோ நீங்கள் அதான் யூஸ் பண்ணணும். மற்றபடி இந்த வீட் ப்ரெட்டு அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் யூஸ் பண்ணணும். மக்களே, நீங்கள் எப்போவும் நீங்கள் சாப்பிட்றீங்கல்ல அந்த மாதிரி ப்ரெட்டே போதும். ஸோ தென் தண்ணி பதமே ரொம்ப அதிகமாகிடக்கூடாது, லிமிட்டாக ஊற்றியே பசையலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரெட்டுக்கு ஒரு டப்பாவுக்கு தான் சரி வரும் போலன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம், எவ்வளோக்கு வருதோ அவ்வளோக்கு வைப்போம், மிச்சம் தான் நான் நெக்ஸ்ட்டு வச்சுக்கிறேன். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு வீடியோக்கு காட்டுறதுக்கு ஒரு டப்பானா ஒரு டப்பா மட்டுமே போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன ஒரு கட்டியில் இருக்குன்னு. ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம்லாம் நிறைய வருது. ஸோ ஓகே கைஸ், இந்த மாதிரி கொழுன்னு இருக்கணும். ஸோ பார்த்தா தெரியும். கையில் எடுக்கிறேன், கவுத்துனா பாருங்கள். இன்னும் இதளவு கூட இவ்வளோ வேண்டாம், கொஞ்சம் டைம் எடுத்து கீழே விழுற மாதிரி இருந்தாலே போதும். ஸோ பாருங்கள், ஸோ வலிஞ்சு போகக்கூடாது, ஓரளவு. ஸோ இந்த இதை தான் உங்களுக்கு தெரியும், பசத்தன்மையாக இருக்கும். ஸோ ஓகே மக்களே, இந்த மாதிரி இதை ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு நீங்கள் செட் பண்ண போகிற கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த ப்ரெட்டு நீங்கள் பண்ணி வச்சுருப்பீங்கல்ல, ஸோ இதை அப்படியே உள்ளே செட் பண்ண வேண்டியதான். இதுதான் ப்ரெட்டு கொஞ்சம் சின்ன ப்ரெட்னால அவ்வளோதான் வந்திருக்கு இந்த ஒரு கண்டெய்னருக்கு. இன்னும் நீங்கள் வந்து கொஞ்சம் சின்ன டப்பாவில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ கைஸ், இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தெரியும். ஸோ டப்பா எந்த அளவுக்கு நான் ஃபுல் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஃபுல்லாக இல்லை, பேஸ் மட்டும்தான் ஃபுல்லாக இருக்கும். பார்த்துக்கிட்டிங்கன்னா சொன்ன மாதிரி இந்த ஸ்டார்டர்லேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஸோ பார்த்தா தெரியும் இதில் இப்போ இது எதனால் கல்ச்சர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோவார்ம்ஸ் இந்த ஸ்டார்டரில் இருக்குல்ல. ஸோ இந்த ஸ்டார்டரில் இருக்கிற மைக்ரோவார்ம்ஸ் ஃபுல்லாக இந்த ப்ரெட்டு நம்ம செட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ இதை சாப்பிட ஆரம்பிக்கும். ஸோ சாப்பிட ஆரம்பித்தா அப்படியே கன்டினியூ ஆகி கல்ச்சர் ஆகி க்ரோ ஆரம்பிச்சிடும். இவ்வளோ தான் மக்களே கான்செப்ட். ஸோ இதுவே அதிகம்தான்.
அப்படி வலிச்சிட்டு எடுத்து போட்டுடலாம். ஸோ மோஸ்ட்டாக கொஞ்சம் எறும்பு வராமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா ஸ்வீட்னஸ் இருக்குது இந்த கல்ச்சர் மீன்ஸ் ப்ரெட் போட்டிருக்கோம்ல, ஸோ அது கொஞ்சம் எறும்பு வரும். ஸோ வந்து நீங்கள் கொஞ்சம் எறும்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க, இட்ஸ் குட் ஃபார் இட். எறும்பு வந்தாலுமே மோஸ்ட்டாக கல்ச்சருக்கு ஒன்றும் ஆகாது, பட் இருந்தாலும் அதை பாதுகாத்துக்கிறது நல்லது. ஸோ ஓகே கைஸ், இப்போ கொஞ்சத்தை ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதில் கொஞ்சம் மைக்ரோம்ஸ் இருக்கும், அதை நம்ம ஃபீடிங்க்கு வச்சுக்கலாம். ஸோ நான் இதை எப்படி ஃபீட் பண்ணுங்கிறத வந்து இந்த கல்ச்சர் ஃபுல்லாக முடிஞ்சு கல்ச்சர் ஆனதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஓகே, அவ்வளோதான் மக்களே. இப்போ நம்ம இது என்ன பண்ணணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது ஒரு இதில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண இந்த கேப் இதை எடுத்து மூடிட வேண்டியதுதான். ஸோ வந்துட்டு பூச்சி எதுவும் உள்ளே போயிடக்கூடாது, போனால் கல்ச்சர் கிராஷ் ஆகிடும். ஓகேயா? ஸோ ஓகே மக்களே, நம்ம கல்ச்சர் செட். ஸோ பார்த்தா தெரியும், இது வந்து நீங்கள் டேரெக்ட் சன்லைட் படுற மாதிரி வச்சிடாதீங்க, ஏன்னா ட்ரை ஆயிரும். கல்ச்சர் ட்ரை ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு டோட்டல் வேஸ்ட்டு தான். ஓகேயா? ஸோ அவ்வளோதான் மக்களே. இப்போ இன்னும் நமக்கு இவ்வளோ ஸ்டார்டர் இருக்குது. ஸோ இன்னுமே நம்ம ப்ரெட்ஸ் ஆட் பண்ணி அந்த 4 கண்டெய்னரையுமே ஃபில் பண்ணலாம். ஓகேயா? ஸோ இவ்வளோ தாங்க மைக்ரோம் கல்ச்சர். ஸோ லாஸ்ட்டாக ஒரு சின்ன ஒன் ஷாட் சொல்லிட்டு போயிடுறேன். ஸோ நீங்கள் எப்பவும் போல் உங்களுக்கு தேவையானது ப்ரெட்டு, கண்டெய்னர், காட்டன் கிளாத். ஃபோக்கஸில் ப்ரெட்டு, கண்டெய்னர், காட்டன் கிளாத், தென் ஸ்டார்டர். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய டப்பாவில் மேலே டாப்பில் உங்கள் மூடியில் வந்து இது மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கணும். ஹோல் போட்டுட்டு ஒரு சின்ன சில்க்னே வாயில் வருது. ஸோ ஒரு காட்டன் கிளாத் எடுத்து இது மாதிரி டேப் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம செட் பண்ண மாதிரி ப்ரெட்டு எப்படி செட் பண்ணணுன்றதை உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ப்ரெட்டை கரெக்டாக கட் பண்ணி என்ன பதம் முதற்கொண்டு உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ நல்லா தண்ணி மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கண்டெய்னரில் பேஸ் மட்டும் ஃபுல் பண்ண வேண்டாம், பேஸ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்டார்டரில் இருந்து கொஞ்சம் எடுத்து அதில் ஆட் பண்ணணும். இவ்வளோ தான் மக்களே மைக்ரோம் கல்ச்சர். ரொம்பவே ஈஸி. உங்களோட ஃபிஷ்ஷஸ்க்கு இதை நீங்கள் ஃபஸ்ட் ஃபீடாக கொடுக்கலாம் கன்ஃபார்மாங்கிறத விட ஒரு ஃபீடாக கொடுத்துக்கலாம், அவ்வளோதான். பட் என்னன்னா வந்துட்டு ஃபஸ்ட் ஃபீடை வந்து எப்போவுமே நீங்கள் வினிகரில் கொடுக்குறது ரொம்பவே பெஸ்ட்டுங்க. ஸோ வினிகரில் கல்ச்சருமே நெக்ஸ்ட் நம்ம பண்ணணும். வினிகரில் ஸ்டார்டர் கிடைக்கல. ஸோ இப்போதைக்கு கிடைச்ச ஸ்டார்டர் வச்சு கிடைச்ச கல்ச்சரை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம அடுத்து சேல் பண்ணலாம், அதனால தான் இதை பண்ணுறது. ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரு 4 கண்டெய்னரில் ரெடி பண்ணுவோம். எத்தனை சக்ஸஸ் ஆகுதுங்கிறத நம்ம அப்டேட் பண்ணலாம். ஓகே? ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான். மறக்காமல் எந்த டவுட் என்னனாலுமே கமெண்டில் கேளுங்க. மிச்ச டப்பாஸையும் நம்ம ஃபுல் பண்ணி கல்ச்சர் ரெடி பண்ணி வைக்கிறோம். கல்ச்சர் செட் ஆனது கல்ச்சர் கம்ப்ளீட் ஆகி பெஸ்ட்டாக வந்துடுச்சுன்னா இதை நம்ம ரொம்ப கம்மி ப்ரைஸ்லையுமே சேல்ஸ் கொடுக்கலாம். ஓகேயா? ஸோ ஓகே கைஸ், டாடா பாய், see you. வேறு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.